மீடியா. இது என்ன கீரைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ரொம்ப மருத்துவ குணம் கொண்ட நச்சு கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஸ்கூல் காம்பவுண்ட்லலாம் நிறைய இந்த கீரை இருக்கும். ப்ளஸ் இப்போ கூட நிறைய ஃப்ளாட்ஸு பங்களா ஹவுஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கம்பல்சரி இந்த கீரை வைப்பாங்க. இந்த கீரை வந்து கடையில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி எப்படின்னா காம்பவுண்ட் செவர்லேருந்து நம்ம ஒரு வீட்டில் போய் தான் கேட்கணும். ஒரு சிலர் இதோடைய மகத்துவம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை வளர்ப்பாங்க. இந்த கீரை வச்சு நம்ம இப்போ பொரியல் பண்ண போகிறோம். மெயினாக வயசானவங்களுக்கு என்ன மகத்துவம் அப்படிங்கிறத நான் சொல்லாமல் இது மகத்துவம் சொல்லிகிட்ருக்கேன், அது சொல்கிறேன். இந்த கீரை வயசானவங்களுக்கு இந்த மூட்டு பிடிப்பு ஆகுது இல்லையா, மூட்டில் வந்து வாட்டர் சேர்ந்துடும் இல்லையா, அவங்கெல்லாம் இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ப்ளஸ் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்குமா. இன்னும் நான் கூகுளில் பார்த்தேன், என்னென்னமோ போடுறான். ஸோ 50 வயசுக்கு மேலே இருக்கிற பொம்பளையாக இருக்கட்டும் ஆம்பளையாக இருக்கட்டும் இருபாலருமே இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லதான். நீங்கள் வேணால் நச்சு கொட்டை கீரைன்னு சொல்லிவிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸு இருக்குது. நான் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணும்போது இந்த தண்டை மட்டும் எடுத்துகிட்டு சமைக்கணும். ஸோ நான் அதை எப்படி எடுத்துகிட்டு கட் பண்ணுறதை காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த கீரையை இப்படி தான் கட் பண்ணணும். இந்த நரம்பு கொஞ்சம் முத்தலாக இருக்கிற நரம்பெல்லாம் நம்ம எடுத்துடணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எடுத்திருக்கேன். எலசாக இருக்கிறது ஒன்றும் ஆகாது. இந்த பாருங்கள், இதுவே கிள்ள முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து நல்லா முத்துனதெல்லாம் எடுத்துடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இது எதுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னா, நிறைய பேர் வந்து என்னென்னமோ மருந்து சாப்பிட்றாங்க நரம்புக்கு, அதுக்கு இதுக்குன்னு டேப்லெட்டாக இப்போ இந்த நம்ம சாப்பிடும்போது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சது. இது கூட எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அப்பா எங்கள் பெரியம்மா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இதை செய்வாங்க. எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரியாது. மூட்டு வாதத்துக்கு செய்கிறோன்னு வாங்க. ஏன்னா மூட்டில் வந்து வாட்ரு போய் இப்போ தான் ஊசியெல்லாம் போடுறாங்க. முதல்ல அதெல்லாம் கிடையாது. அதுக்கு இந்த கீரையை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ இது வந்து எதுக்குன்னா, இதை பாருங்கள், இது எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம நரம்பும் நல்லா ஸ்டிப்பாக இருக்குன்றது தான் அந்த கீரையோடைய அர்த்தமே. ஸோ அதனால தான் இந்த கீரையை நம்ம இப்படி பண்ணுறோம். அதை நல்லா இந்த நரம்பை எடுத்துகிட்டு இப்போ இதை வாஷ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2-3 காஞ்ச மிளகா, ப்ளஸ் தேங்காய் பூ தேவையானது எடுத்துக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இதை நான் கழுவி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. ஆக்சுவலி காஞ்ச மிளகா பூண்டு இது 2 எண்ணெயில் போடுறேன். போட்டுட்டு வெங்காயம். இன்றைக்கி என்னடா ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் பூமர் ஆண்டி அப்படி இப்படி சொல்லிடாதீங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. செடி எல்லோரும் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி செடி, மருத்துவ குணம் உள்ள செடியெல்லாம் யாரும் வளர்க்குறதில்ல. அந்த காலத்தில் நிறைய பேர் மருந்து ஆஸ்பத்திரிக்கே போகாமல் சாப்பிட்ருக்காங்க வீட்லேயே எல்லாத்துக்கும். இப்போ நமக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலு போகிறோம். அதனால தான் நமக்கு பாருங்கள், பாதி பேர் சாப்பிட்றோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இதுக்கு தான் இருக்குது. வெளியே போய் பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் நிறையா இருக்குது, ஹாஸ்பிட்டலில் கூட்டம் நிறையா இருக்குது. நம்ம ஆரோக்கியமாக செஞ்சோம்னா நம்ம ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல. நம்ம வீட்டிலே நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிடவும் செய்யலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயமும் நான் அடுத்தது நல்ல நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை காட்டலாம். ஏன்னா வீடியோ எடுத்து காட்டுறது அதானே முடியும். எனக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி வீடியோ எடுத்து இந்த பாருங்கள், இது இந்த ஆரோக்கியமான விஷயம் இருக்குது, இது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்கன்னு என் வாயால் சொல்ல முடியும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், நான் என் வீட்டில் சமைக்கிறது எல்லாமே நான் சாப்பிட்றதுக்கு தான் சமைப்பேன். என் குழந்தையும் விரும்பி சாப்பிடுவா. அவ்வளோதான். இது இப்போ போட்டாச்சு பாருங்கள், இது பண்ணி போட்டேன். எங்கள் ஏரியாவில் இந்த செடி வச்சுருக்கவங்களுக்கே தெரியல இது என்ன கீரைன்னு சொல்லிட்டு. அப்போ மற்ற வெளியாளுங்களுக்கு எப்படி தெரியும்? பாருங்கள், நல்லா ஆயிடுச்சா? நார்மல் கீரை மாதிரியே தெரியுதா உங்களுக்கு?
அவ்வளோதான், நல்லா சுண்டணும். இங்கே பாருங்கள், இதில் போடுறதுக்கு நான் ஒரு பொடி இடித்து வச்சுருக்கேன். கடலப்பருப்பு, தனியா, 2 மிளகா, ஒரு 4-5 மிளகா போட்டு அப்படியே வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே கொஞ்சம் மேலே தூவேன். இந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், தெரியுதா? ஸோ இதை போட்டு தீ கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக வாட்டர் குறைஞ்சிச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க, உப்பு பண்ணி பார்க்குறேன். லைட்டாக வாட்டர் குறைஞ்சிச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க, உப்பு பண்ணி பார்க்குறேன். லைட்டாக வாட்டர் குறைஞ்சிச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க, உப்பு பண்ணி பார்க்குறேன். உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது இதில்.